கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பெண்கள் ஆண்டு விழாவும் வாலிபர் ஆண்டு விழாவும் சேர்த்து ஒரே நாள் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல நாம் நடத்துகிறோம். ஆகையினால வாலிப பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் அடுத்தடுத்தாக செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது பெண்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். 2 வார்த்தைகளும் கர்த்தர் பேச சொன்னது. ஆகவே பேசுகிறது நானாக அல்ல, பேசுகிறது தேவனாக இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் சமாதானங்களும் ஆலோசனைகளும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இருதயத்தில் ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கான வார்த்தை, எனக்கான வசனம், எனக்கான தீர்க்க தரிசனம், எனக்கான வெளிப்பாடு, எனக்கான ஆலோசனை, ஆமேன், மனுஷனிடத்திலிருந்து அல்ல, பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்து ஆமேன் மகிமையாய் இறங்கி வரட்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனுஷனிடத்திலிருந்து அல்ல, மனுஷாவிலிருந்து அல்ல, தேவாவில இருந்து எனக்கான வார்த்தை, எனக்கான தீர்க்க தரிசனம், எனக்கான ஆமேன் ஆலோசனைகள், எனக்கான வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து பரத்தில் இருந்து இப்பொழுது வெளிப்படுவதாக. கர்த்தர்களோடு பேசுங்கப்பா. நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இருக்கிற வர முடியாத ஒவ்வொரு சகோதரிகளையும் இந்த சபையை நேசித்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. உங்களை நேசித்து ஆண்டவர் இந்த சபைக்கு வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் இந்த சபைக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பெண்களுக்கான ஆலோசனை நீதிமொழி 12வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். மைக்கில் வாசிங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லெச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு சீக்கிரமாய் எவ்வளவு வேகமாய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியுமோ கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த இடத்துல பெண்களுக்கான ஒரு நல்ல ஆலோசனை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். குணசாலியான ஸ்திரீகள் தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்களை கிரீடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாகவே இந்த பூமியில ஒரு புருஷனுக்கு, ஒரு மணமகனுக்கு ஒரு துணையை தேடும்போது உலகத்தில் ஒவ்வொரு பேரும் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ வசதி, என்ன செய்கிறாங்க, இதை தான் பார்ப்பாங்க. இதை தான் பார்த்து தன்னுடைய பையனுக்கு பெண் எடுப்பாங்க. ஆனால் பரலோகம் எவ்வளோ படிச்சிருக்கு, எவ்வளோ திறமை இருக்குது, என்ன செய்கிறாங்க, எவ்வளோ சம்பளம், எவ்வளோ சொத்து, எவ்வளோ ஆஸ்தி, எவ்வளோ வசதி, அதை ஒன்றையுமே பார்க்காம ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்திரியை கொடுக்கும்போது குணசாலியா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அப்படியே தான் ஆண்டவர் ஈசாக்குக்கும் ஒரு நல்ல குணசாலியாக ஒரு ஸ்திரியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படியே நீங்க உங்க குடும்பத்திற்கு கிரீடமாய் இருக்க வேண்டும், இருக்கிறீர்கள் என்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு சகோதரிகளும் கவனிக்க வேண்டும். நீங்க தான் உங்க குடும்பத்திற்கு, உங்க கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சகோதரிகளும் நான் என் குடும்பத்திற்கு நல்ல ஒரு தாயாக, கணவனுக்கு நல்ல ஒரு மனைவியாக
இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற உணர்வோடு எவ்வளவோ காரியத்தை முயற்சி செய்கிறீர்கள், எவ்வளவோ காரியத்தை செய்கிறீர்கள். சில பெண்கள் வேலைக்கு போறாங்க, எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்காக செய்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அதே போல சில பெண்கள் வேலைக்கு போக முடியாட்டாலும், வேலைக்கு போக அனுமதி இல்லாவிட்டாலும், வீடுகளிலே கணவன் மனைவியினிடத்துல கொடுக்கிற பணத்தை எவ்வளோ சிக்கனமா செலவழித்து மீதம் எடுக்க முடியுமோ, பிள்ளைகளுக்கு சேர்க்க முடியுமோ, எதிர்காலத்திற்கு சேர்க்க முடியுமோ, அதுல ரொம்ப கவனம் செலுத்தி அதெல்லாம் பண்ணுகிறீர்கள். புருஷனை இப்படி பிரியப்படுத்தலாம், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயா இப்படி இருக்கலாம், யோசித்து யோசித்து நீங்க செயல்படுகிறீர்கள். நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க முயற்சி, உங்க வேலை, உங்க செயல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தேவன் உங்களை ஒரு குடும்பத்துல வைக்கும்போது, ஒரு குடும்பத்துல கொடுக்கும்போது, ஒரு குடும்பத்துல நீங்க கிரீடமாய் இருக்க வேண்டும். அந்த கிரீடம் என்கிற இடத்திற்கு நீங்க வரணும் அப்படின்னா நல்ல ஒரு குணம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே உங்க குடும்பத்திற்கு எப்படியெல்லாம் நல்ல செயல்படலாம் என்று சொல்லி எத்தனையோ காரியத்தை முயற்சிக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்துல உங்க உழைப்பு எவ்வளவு முக்கியமோ, உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமோ, அதே போல உங்க குணங்கள் உங்க குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் இந்த குணம் என்கிற விஷயத்துல கவனம் செலுத்துகிறதே இல்லை. கணவனிடத்துல நல்ல குணமாயிருங்க, பிள்ளைகளிடத்துல நல்ல குணமாயிருங்க, உறவினர்களிடத்துல நல்ல குணமாயிருங்க, அக்கம் பக்கத்தினரிடத்துல நல்ல குணமாயிருங்க. சிலர் இந்த எந்த இடத்திலையும் குணங்களை வெளிப்படுத்த தெரியாதவர்களாகவே இருக்கிறீர்கள். எப்போதும் கணவனிடத்துல எரிச்சலும் கோபமும் வருத்தமும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவனார் சொன்னாரு, ஏமா நமக்கு 50+ ஆயிற்று. 50+னா 2 பேருமே 50 தாண்டி போயிட்டு வயசு, அதனால நம்ம டெய்லி வாக்கிங் போகணும் அப்படின்னு கணவனார் மனைவிட்ட சொல்றாரு. மனைவி சொல்றாங்க, நல்ல மனசுக்கு எனக்கு ஒண்ணு வராது, நீ வேணா போ அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, வாரதெல்லாம் அப்ப யாருக்கு தான் வரும்? உனக்கு தான் வரும். எனக்கு ஒன்றும் வராது, என் நல்ல மனசுக்கு எனக்கு ஒன்றும் செய்யாது, நீ வேணா வாக்கிங் போ அப்படின்னு. ஒரு கணவன் எதற்காக சொல்லுகிறார்? குணத்தை வெளிப்படுத்த நிறைய பேருக்கு தெரியல. கோபத்தை வெளிப்படுத்த தெரிகிறது, எரிச்சலை வெளிப்படுத்த தெரிகிறது, வருத்தத்தை வெளிப்படுத்த தெரிகிறது. ஆனா குணத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. வார்த்தையை டக்கு டக்குன்னு விட்டுருதோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று. இப்போ வாலிப பிள்ளைகள், நீங்க என்ன ஒரு குடும்பத்திற்கு போக போறீங்க. அப்போ உங்களை ஆண்டவர் கிரீடமாக எதிர்பார்க்கிறார். அந்த கிரீடமாக நீங்க மாறணும் அப்படின்னா நல்ல குணங்களை இந்த நாட்களிலே சம்பாத்தியம் பண்ணணும். குணத்தின் பக்கம் உங்களுடைய கவனம் திரும்பணும். ஒருத்தங்கள் எனக்கு தெரியும், அந்த வீட்டுல வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வருவார். வந்த உடனே சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் போவார், விசாரிப்பார், எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்ட்டு. அப்போ குறிப்பிட்ட ஒரு வீட்டுல மாத்திரம் போனா அந்த அம்மா சொல்லும், அந்த ஐயா வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிடுதீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். ஆனா அந்த அம்மா சொல்லும், இது என்ன டீ குடிக்கிற டைமா, இது என்ன சாப்பிடுற டைமா? விசாரிக்க கூட தெரியல. ஒரு ஆளை இப்படி விசாரிக்கணும். சில வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கணவனுடைய சொந்தங்கள், கணவனாருக்கு பழக்கமுடைய யார் வீட்டுக்கு போனாலும் இந்த அம்மா பக்கத்து ரூமுக்கு போயிடும். ஒரு அந்நியரை உபசரிக்கிற ஒரு மனசு, ஒரு குணம் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ எப்படியெல்லாம் குணத்தை வெளிப்படுத்தலாம், எந்த இடத்துல எல்லாம் குணத்தை வெளிப்படுத்தலாம் என்கிறதை நீங்க கவனிங்க. கர்த்தர் அந்த பெண்களையே அந்த கணவனுக்கு கிரீடமாய் வைக்கவும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெண்களை ஆண்டவர் கிரீடமாக பார்க்கிறார். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளாம். அப்போ ஒரு புருஷனுக்கு நல்ல ஒரு மனைவியாய் மாறணும் அப்படின்னா, நல்லா சமைச்சா மாத்திரம் போதாது, நல்லா உடுத்திக்கிட்டா மாத்திரம் போதாது,
நல்ல குணம் வேணும் அப்படிங்கிறத புருஷன் விரும்புகிறாரோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே சில பொல்லாத குணமுடைய சில பெண்கள் இருந்திருக்கிறார்கள். நாம் அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம், ஆகாப் ராஜாவினுடைய மனைவி சரியில்லை. சில மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா புருஷனிடத்துல போட்டு கொடுத்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், தாயை குறித்து போட்டு கொடுத்துட்டே இருக்கும், தகப்பனை குறித்து போட்டு கொடுத்துட்டே இருக்கும், மாமியாரை குறித்து, பக்கத்தில் ஏத்த வீட்டுக்காரங்களை குறித்து, அவர் அப்படி செய்தாரு, அவர் அப்படி பேசினாரு, நீங்கள் இல்லாத நேரம் பிள்ளைகளை ஒரு மாதிரி பேசினாரு. இந்த ஆகாப் ராஜாவினுடைய மனைவியும் சரி கிடையாது. ஆகாப் ராஜாவுக்கு நாபோத்தின் தோட்டத்தின் மேல ஒரு ஆசை வந்துச்சு, போய் பேசினாரு. எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21 அதுல 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 21 25 வாசிப்போம். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்டு ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல மனைவி தூண்டிவிட்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டக்காரன்ட்ட போய், எனக்கு அந்த தோட்டம் வேணும், எவ்வளவு வேணாலும் நான் பணம் தாரேன், இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற தோட்டத்தை தாரேன் அப்படின்னு பேசி பார்த்தாரு. அவர் கொடுக்கல. இது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், எங்க முன்னோர்கள் வைத்திருந்த தோட்டம், யாரும் இதை விற்கல, நானும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ராஜாவுக்கு துக்கமா போச்சு, வீட்டுக்கு வந்துட்டார். ஆனா மனைவி அந்த தோட்டத்தை வாங்கக்கு குறுக்கு வழியாக என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்தது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உருக்கியாயிருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எலும்பு உருக்கி என்கிற வார்த்தை என்ன ஒரு இடத்துல வரும், பொறாமையோ எலும்பு உருக்குமா? அதே போல ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி நல்ல குணாதிசயம் இல்லாதவளாக இருப்பாளானால் அவளும் அந்த புருஷனுக்கு எலும்பு உருக்கியாகவே மாறிடுவாள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இந்த ஆகாப் ராஜா வீட்டு மேல சாபம் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், மனைவி தூண்டிவிட்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், புருஷனை எல்லா இடத்திலையும் கவனிக்க வேண்டும். ஜெபத்திற்கு தூண்டுங்க, வேதவாசிக்க தூண்டுங்க, ஆண்டவரை ஆராதிக்க தூண்டுங்க. அதை விட்டுட்டு பிரச்சனைக்கு எதுவாய் தூண்டக்கூடாது, சண்டை பண்ணக்கு எதுவாய் தூண்டக்கூடாது, குடும்பத்துக்கு விரோதமாய் தூண்டக்கூடாது, மற்ற நபர்களுக்கு விரோதமாய் தூண்டக்கூடாது. இந்த ராதபுரத்தில் அநேக தெருக்களில் இருந்திருக்கிறேன். சில குடும்ப பெண்கள் எல்லாம் ரொம்ப ஜெண்டிலா இருந்திருக்காங்க. ஒரு சிலரை நான் கவனிச்சிருக்கிறேன், எனக்கு முன்னாடி நின்று சொல்லியிருக்காங்க, அவர் அப்படி பேசினாரு, நீங்க போய் கேளுங்க அப்படின்ட்டு. அதுவும் ஒரு சகோதரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கே நடந்த சம்பவம், நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் கணவன்கிட்ட சொல்லல. ஆனா மறுநாள் கணவன் நல்ல தண்ணி நல்ல மதுபானம் குடிச்சிட்டு பயங்கரமா வரும்போது சொல்லி தூண்டி விடுகிறாள். நேத்தைக்கு கேட்டீங்களா இந்த கதை, நம்ம பிள்ளைய அவ விட்டு பிள்ளை ஒரு மாதிரி பேசிட்டு நீங்க போய் கேளுங்க. அவர் தண்ணியை போடாட்டா அவருக்கு பேசவும் தெரியாது, சண்டை போடவும் தெரியாது. தண்ணி போட்டுட்டா என்ன பண்றோன்னு அவருக்கே தெரியாது. அவரு போய் தலைகீழ நிக்கிறார் அந்த வீட்டுல. தூண்டி விடுகிற சுவாபம். இந்த ஆகாப் ராஜாவினுடைய வீட்டில மனைவி யேசபேல் தூண்டி விட்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. அதை செய்தபடியினால
அவன் மேலே, அவனுடைய குடும்பத்தின் மேலே சாபம் வந்ததை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஒரு புருஷனுக்கு நல்ல குணங்களை நாம் எவ்வளவு வெளிப்படுத்த முடியுமோ, வேதத்தில் நிறைய நல்ல நல்ல குணங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதுவும் நம்ம சபையில் குணங்களை குறித்து அதிகமாய் ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஏன் பேசினார் அப்படின்னா, உங்களுடைய குற்றத்தை குற்றமாய் சொல்லி குற்றவாளியாக மாற்றும்படி அல்ல, குற்றத்தை சொல்லி கிரீடமாய் மாற்றும்படி கர்த்தர் அவ்வப்போது சபையில் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க கிரீடமாய் மாறினால் உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். எப்போதுமே குணசாலியான ஸ்திரியாய் நாம இருப்போம். நல்ல குணங்களை வெளிப்படுத்துவோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் உள்ள பிள்ளைகளே பெற்றோரை சொல்லுது, நீங்க பேசுறது தப்பு, நீங்க பேசுறது சரியில்லை. அம்மாவை பார்த்து சொல்லுது, பிள்ளை 10 தான் படிக்குது, அப்பாவை பார்த்து சொல்லுது, எப்பா நீ பேசுறது சரியில்லை, நீ தப்பு. இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை எப்படி நியாயம் தீர்க்க என்று சொல்லி கவனிக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது பெற்றோர் பேசுகிறது சரியில்லை, பெற்றோர் செய்கிறது சரியில்லை. அந்த பிள்ளைகளுக்கு தெரிகிற விஷயம் கூட நிறைய பெற்றோர்களுக்கு தெரிகிறது இல்லை. நான் எல்லாம் சரியாக தான் செய்கிறேன், நான் சரியாக தான் பேசுகிறேன், நான் நிறையா சரியாக தான் சொல்கிறேன், இந்த மாதிரியே தான் நாம் நம்மளை கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் பெற்றெடுத்த சொந்த பிள்ளைகள் கூட நம்மளை தப்புன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு நம்முடைய குணம் நமக்கு தெரியாமலே வித்தியாசமாய் வெளிப்படுகிறது. யோசித்து பாருங்க. நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் எத்தனை நாள் உங்களை குற்றவாளியா குற்றப்படுத்தி இருக்கும், உங்க குற்றத்தை உங்களிடத்துல சுட்டி காட்டியிருக்கும் என்கிறதை கவனித்து பாருங்க. நம்மை மாற்றுவோம், நம்மை மாற்றுவோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 31:30. நீதிமொழி 31:30. சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று ஆண்டவர் சொல்லு. வசனத்தின்படி பயப்படுங்க, ஆண்டவருடைய உபதேசத்தின்படி பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க வாழுகிற குடும்பத்துல நீங்க புகழப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேலை செய்கிற இடத்துல நீங்க புகழப்படுவீர்கள், படிக்கிற இடத்துல நீங்க புகழப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க மாறும்படி தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்க கவனித்தீர்களானால், மோசேயினுடைய நாட்களில யோசேப்பை அறியாத வேற ராஜா தோன்றினான் எகிப்தில். அவன் வரும்போது இஸ்ரவேலரை கொடூரமாய் ஒடுக்கினான். எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவன் கஷ்டத்தை கொடுத்தான். அதுல ஒன்றுதான், மருத்துவச்சிகளை கூப்பிட்டு இஸ்ரவேல் எபிரிய ஸ்திரீகள் பேறுகால டைம்ல, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய டைம்ல பெண் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை உயிரோட வைங்க, ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை கொன்று போடுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறான். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயப்பட்டபடியினால் ராஜாவு வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தேவனுக்கு பயந்தார்கள். எந்த பிள்ளைகளையும் அவர்களால் எவ்வளவு முடியுமோ உயிரோடு காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 16, யாத்திராகமம் 1:16. நீங்கள் எபிரெய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள்,
பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகள் அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். ஹல்லேலூயா. இந்த 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். கர்த்தருக்கு நாம பயப்படுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் உங்களை தலையாக வைத்திருக்கிறார், கிரீடமாக வைத்திருக்கிறார், புருஷனுக்கு கிரீடமாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பெண்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாளாம். தேவனுக்கு பயப்பட்டால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வாராம். எவ்வளவு முடியுமோ நன்மை செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ. அந்த காலத்துல ராஜா கட்டளையிட்டால் மீறுகிறவர்களுக்கு மரண தண்டனை. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ. நீங்க பாத்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்துல ஒரு சிலையை வணங்கல, அதுக்கு மரண தண்டனை. அப்ப அந்த சின்ன விஷயத்திற்கே ஒரு பெரிய மரண தண்டனையை ஒரு ராஜா கொடுப்பானால், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த இந்த மருத்துவச்சிகளுக்கு எவ்வளவு செய்யப்படும். ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஆண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மருத்துவச்சிகள் ராஜா சொன்னதை கண்டுக்கவே இல்லை. ராஜானை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும். துணிந்து ராஜாவினுடைய கட்டளையை புறக்கணித்து மருத்துவச்சிகள் நன்மை செய்தார்கள். தேவனுக்கு பயந்து செய்தார்கள். எல்லா பிள்ளைகளையும் சுகமுடன் அவர்கள் பிரசவ காலத்தில் காப்பாற்றினார்கள். ஆண்டவர் பார்த்தார். அவர்களுடைய நல்ல குணத்தை பார்த்தார், நல்ல செயல்களை பார்த்தார். பார்த்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க உண்மையாய் தேவனுக்கு பயப்படுவீர்களானால், நீங்க உண்மையாய் தேவனுக்கு பயந்து வாழுவீர்களானால் நீங்க புகழப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க புகழப்படுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமே ஆனால் பல இடங்களில் நாம மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மைகளும் ஜெபத்துல வாங்கிக்க முடியாது, உபவாசம் போட்டு வாங்கிக்க முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நாம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். அந்த வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம், ஏன் ஒரு நன்மையும் நடக்க மாட்டேங்க? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. தினந்தோறும் நன்மை செய்கிறவர், தினந்தோறும் ஆசீர்வதிக்கிறவர், தினந்தோறும் உயர்த்துகிறவர். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா? காரணம், கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும். எந்த சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க நன்மை செய்யணும், தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு பயந்து புருஷனுக்கு உண்மையாயிருக்கணும், தேவனுக்கு பயந்து குடும்பத்திற்கு உண்மையாயிருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையாயிருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும். தேவனுக்கு பயப்பட்டாலே அந்த ஸ்திரியை புகழுக்கு உச்சிக்கு ஆண்டவர் கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். அவருடைய விருப்பம் எல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கணும், பெயரை பெருமைப்படுத்தணும், கீழாக்க கூடாது மேலாக்கணும், வாலாக்க கூடாது தலையாக்கணும்.
இதேதான் ஆண்டவர் நம்மை குறித்து சிந்திக்கிற சிந்தையாயிருக்கிறது. இதேதான் அவர் எனி டைம் நினைக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம கர்த்தருக்கு பயந்தால் நிச்சயம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே புகழப்படுவீர்கள், கிரீடமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாரா? மனிதர்கள் நமக்கு நன்மை செய்யணும், வருஷத்துல ஒரு வாட்டி நன்மை செய்வார்கள். கர்த்தரோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் அதை முழு இருதயத்தோடு நம்புகிறீர்கள்? மனிதர்கள் என்னைக்கோ ஒரு நாள் செய்வார்கள், உடன்பிறப்புகள் என்னைக்கோ ஒரு நாள் செய்யும். கர்த்தரோ நித்தமும் நித்தமும் நமக்கு நன்மைகளையே செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார். அதற்கு நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒவ்வொரு ஸ்திரீயும் தன்னுடைய குடும்பத்திற்கு கிரீடமாக, புருஷனுக்கு கிரீடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே குணசாலியான ஸ்திரீகளாய் நீங்க மாறுங்க. குணத்தை மறுபடியுமாய் சிந்திங்க. கோவப்படாதிருங்க. கோவப்பட்டா ஆண்டவருடைய மகிமை போயிரும், பிரசன்னம் போயிரும், வருத்தப்பட்டாலும் போயிரும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். எலியா தீர்க்கதரிசி, அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்றே சொல்லுவேன். அவ்வளவு மகிமையான காரியத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை செய்தார். அவர் ஜெபிக்கும் போது வானத்தில் இருந்த அக்கினி இறங்குச்சு. அவ்வளோ பலத்த கிரிய. அவருடைய தீர்க்க தரிசனம் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு மிரட்டல் விட்டால் ராணி பயந்துட்டார். பயந்து சோர்ந்து துக்கப்பட்டு வருத்தப்பட்டு அப்படியே சுரைச்செடிக்கும் கீழே போய் படுத்தார். ஊழியம் முடிஞ்சு போச்சு. தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் இதெல்லாம் நமக்குள்ளாக பெருகணும் அப்படின்னா ஒரு வருத்தம், ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு துக்கம், இவைகள் எல்லாம் நம்ம பிரசன்னத்தையே நம்மளை விட்டு நீக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்லுவேன், அபிஷேகம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். அதை பெருக பண்ணுகிறதும் பாதுகாக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் துக்கப்பட்டாரு, கொஞ்சம் சோர்ந்து போனாரு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அபிஷேகம் போயிட்டு. ஆகவே கனத்த இருதயமா இருக்கக்கூடாது, ஹாப்பியா இருக்கணும். ஆமென். சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. வாலிபு பிள்ளைகள்லாம் எங்க போச்சு? நேராயிருச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நான் சபைக்கு அடிக்கடி அபிஷேகத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். துக்கமா இருக்காதுங்க. யார் மேலேயும் கசப்பு வேண்டாம். அது மருமகளா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, நாத்தனாரா இருந்தாலும் சரி, யார் மேலேயும் கசப்பு வேண்டாம். கசப்பு நம்ம அபிஷேகத்தை இழந்து போக பண்ணும். நமக்கு மனுஷனை காட்டிலும் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அவருடைய பிரசன்னம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய மகிமை நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்மளை தொடவே விடக்கூடாது. சந்தோஷமா இருங்க. யார்ட்டையும் கோவப்படாதுங்க, வருத்தப்படாதுங்க. பொம்மை மாதிரியே தஞ்சாவூர் பொம்மை பார்த்தீங்களா, தலையாட்டுமா? அதே போல எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இருங்க, பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பெண்களுக்கான ஆலோசனை முடிஞ்சது. நீங்க வேணா போய் சாப்பிடலாம். சரியா? சரி. இனி வாலிப பிள்ளைகளுக்கான சில வார்த்தையை ஆண்டவர் பேசுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும். ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:10. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாய தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த இடத்துல அன்னாளை குறித்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். கவனிக்கணும், அன்னாளுக்கு ஒரு ரகசியம் புரிந்தது. அவர் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்களுடைய கொம்பை அவரே உயர பண்ணுவாராம். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தையை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கவனிக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுகிறது இல்ல, சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார். அன்னாள் சொல்லுகிறாள், அவர் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை அவர் உயர பண்ணுவார் என்று. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வாலிப பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற எல்லா பிள்ளைகளும் கவனிக்கணும். நீங்கள் இந்த பூமியில உயர்த்தப்படுவீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரியவர்கள் கவனிக்கணும், இந்த பூமியில நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய கொம்பு ஒரு நாளும் தாழ்த்தப்பட்டு போகவே போகாது. அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை அவர் உயர பண்ணுவார். முழு வேதாகமும் அவள் வாழ்ந்த நாட்களில் கிடையாது. ஆனாலும் அபிஷேகத்தை குறித்த அவ்வளோ அறிவு அன்னாளுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு முழு வேதாகமும் இருக்கிறது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுலையும் நம்ம நல்ல உபதேசங்களை கேட்கிறோம். கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. அதே 1 சாமுவேல் 16:12 நாம திருப்பிக் கொள்ளுவோம். 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகள் கவனிங்க, அவர் அபிஷேகம் பண்ணினவனுடைய கொம்பை உயர பண்ணுவாராம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய கொம்பு சமுதாயத்தில் உயர்த்தப்படும். இப்ப இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதை சாமுவேலை கொண்டு தேவன் அபிஷேகிக்கிறார். அவன் சாதாரண ஒரு மனுஷன், ஆடு மேய்க்கிறவன். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். நீங்களும் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், சாதாரண நிலையில வாழ்ந்தவர்கள், வளர்ந்து வருகிறவர்கள். உங்களை காட்டிலும் திறமையான, ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம், வெங்கல பதக்கம், தங்க பதக்கம் எல்லாம் வென்ற எத்தனையோ வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு வேறு பிரித்து உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களை அபிஷேகித்திருக்கிறார். உங்க கொம்பை அவர் உயர்த்தும்படி தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், அவர் உங்கள் கொம்பை உயர பண்ணுவார். என்றைக்கு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு இருந்தாராம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரியவர்களும் வாலிபர்களும் கவனிக்கணும், உங்களுக்குள் தேவன் இருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார். வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாம, சபைக்கு தெரியாம, ஒளிபீடத்துல என்னை யார் பார்க்கா, என்னை கண்டுக்க யாரும் இல்லை, நான் செய்கிற காரியத்தை பார்க்க யார் இருக்கா, யாருக்குமே தெரியாது. அப்படி நீ மாத்திரம் நினைக்காதுங்க. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். உங்களை பார்க்க அந்த இடத்துல ஒரு போதகன் இல்லை, உங்களை கண்காணிக்க அங்க பெற்றோர்கள் இல்லை, குடும்பம் இல்லை. ஆனாலும் உங்களுடைய தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, உங்களுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கவனிக்கணும். எப்போது ஒரு உணர்வு இருக்கட்டும். வாலிப பிள்ளைகள், பேசக்கு முன்பதாக 1000 முறை யோசிங்க. எதையும் செய்யக்கு முன்பதாக 1000 மாட்டு யோசிங்க.
தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்குள்ள எப்போதும் இருப்பதாக. தேவன் ஒரு மனுஷனோடு ஏன் இருக்கிறார் அப்படின்னா, அந்த மனுஷனுடைய கொம்பை உயர்த்தும்படி அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனா தேவனோ அழிந்ததை மறுபடியும் உருவாக்கும்படி வருகிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் படைத்த ஆண்டவர் அப்படி அல்ல. ஒன்றுமில்லாத உங்களை உருவாக்கும்படி வருகிறார், கட்டி எழுப்பும்படி வருகிறார், உயர்த்தும்படி வருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்துக்குங்க. வாயில வந்ததெல்லாம் பேசாதுங்க, இருதயத்துல தோணுகிறதெல்லாம் செய்ய நினைக்காதுங்க. தேவனுக்கு பிரியமானதை பேசுறேனா செய்யறேனா, அம்மா தானே நான் மாடுன்னு சொன்னா என்ன நினைக்காதுங்க. அந்த ஒரு சின்ன வார்த்தையில கர்த்தர் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரே ஒரு மிரட்டல், எலியா பயந்து சோர்ந்து போனார். ஊழி அதோடு முடிஞ்சு, வானத்தில் இருந்து அக்கினியே இறங்க பண்ணினவர். நான் சொல்லும் போது மழை வரும். ஆமா, நான் சொன்னால் மழை பெய்யும். மழை பெய்யக்கூடாதுன்னு நான் சொன்ன மழை பெய்யாது. இயற்கையை கண்ட்ரோல்ல வைத்திருந்தவன். தேவனுக்குள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஆமா, பாவத்தில் சந்தோஷமா இருக்கக்கூடாது, உலகத்தில் சந்தோஷமா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கணும். அதை பரலோகத்தின் ஆண்டவர் விரும்புகிறார். வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒன்றை மாத்திரம் யோசிக்கணும். நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். என்னோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். என்னை பார்க்கும்படி கர்த்தர் இருக்கிறார். உங்களை யார் பார்க்கல, உங்க குடும்பம் உங்களை பார்க்கல, ஆனா உங்களை யார் பார்க்கிறா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒவ்வொரு முறையும் பார்க்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இமை பொழுதும் ஆண்டவர் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கணும். என்னை ஒருவர் கண்காணிக்கிறார், என்னை ஒருவர் கண்காணிக்கிறார். இப்போது அந்த உணர்வு நிறைய பேருக்குள்ள அது இல்லை. என்னை யார் பார்க்கிறா, என்னை யாருக்கு தெரியும்? நிறைய பேர் தூரத்துல போய் பாவம் பண்ணுகிறது. யார் கவனிக்க, அங்க நம்மளை யாருன்னே தெரியாது. எந்த இடத்துக்கு போனாலும் ஒருவர் கண்காணிக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. இந்த சபையில வந்தாதான் கர்த்தர் பார்க்கிறாருன்னு எல்லாம் இல்லை. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பேரோடு கூட சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் கூடவே இருக்கிறார். அதை மறந்துட்டீங்கன்னா முடிஞ்சு. அதை நினைக்க நினைக்க உங்களுக்குள் ஒரு தைரியம் வரட்டும். அதை நினைக்க நினைக்க உங்களுக்குள் ஒரு பெருமை வரட்டும், சந்தோஷம் வரட்டும். உங்களோடு கூட இருக்கிறவரை அவரோடு நல்ல பழகுங்க. சில வீடியோ எல்லாம் பார்த்துருக்கிறேன். வெளிநாடுகள்ல சில வீட்டில் நம்ம வீட்டில் நாயை வளர்க்குறோம், பூனையை வளர்க்குறோம், கிளியை வளர்க்குறோம், வேற என்னத்தெல்லாம் வளர்க்குறோம். ஆனா அங்க சிங்கத்தை வளர்க்கிறார்கள். ஆமென். அவங்க கூடவே டிராவல் பண்ணுது, அவங்க கூடவே படுத்து கிடக்குது, அவங்க வாழுகிற வீட்டிலேயே இருக்கு, அவங்க உட்கார்ற சோஃபாலே அதுவும் போய் படுத்துக்கிடுது. பிள்ளை மாதிரி ஒன்று பிடிச்சி தரட்டா? எப்படி முடியுது? ஒரு சிங்கத்தோடு மனுஷன் பழகுகிறான், அது நல்லா பழகுது. ஒரு வீடியோல பார்க்கிறேன், வளர்க்குற அந்த நபர் அது சிங்கம் கண்டுட்டு ஓடி வந்து நம்ம பிள்ளைகள் நம்ம கழுத்தோட கட்டி பிடிக்க சாடுறது போல சிங்கம் அப்படியே சாடுது, அவர் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. நாம அந்த இடத்துல கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். முடியாது, பயத்திலே ஆயிரும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷத்தன்மையே இல்லாத மிருகத்தன்மையே மாத்திரம் இருக்கிற ஒரு சிங்கத்தோடு இவ்வளோ நெருங்கி, இவ்வளோ க்ளோஸா, இவ்வளோ அன்பா பழக முடியுமே. ஆனால்
பழக ட்ரை பண்ணுகிறான். ஏன் ஆண்டவர்கிட்ட பழக முடியாது? அவர் கொடூர வைராக்கியம் பிடித்தவர் அல்ல, தாயை விட அன்பானவர். ஒரு மனுஷன் மிருகங்களோடு பழகுகிறான், பழக தெரிகிறது. உன்னை படைத்த ஆண்டவரோடு கூட உனக்கு பழக தெரியாதா என்ன? எத்தனை பேர் ட்ரை பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. பேசி பாருங்க, பிடிச்சதை கேட்டு பாருங்க, சொல்லி பாருங்க. நீங்க என்னோடு பேசணும்னு கேளுங்க, நான் உங்களை பார்க்கணும்னு விரும்புங்க. ஆண்டவரை எப்படியெல்லாம் கவர முடியுமோ கவருங்க. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு பழக தெரியல, பழக வரல. ஆனா ஆண்டவர் உங்களோடு பழக விரும்புகிறார். தாயிலும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர் உங்களோடு பழக விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னைக்கு கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ, அவன் ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனாலும் அவனோடு இருந்தார். அவன் சாதாரண ஒரு மனுஷன் தான், அவனோடு இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆடு மேய்க்கிற தாவீதை தெரிந்தெடுத்து அரசனாய் மாற்றினார் அப்படின்னு வாசிக்கிறோம் மொட்டையா. ஆனா தாவீது நம்மளை போல அல்ல. அவன் ஆடு மேய்த்தாலும் அவனுக்குள்ள எத்தனை வித திறமைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். வாசிங்க 1 சாமுவேல் 16:18. 1 சாமுவேல். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. எத்தனை குவாலிட்டி இருக்கு, எத்தனை குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஹலோ, எடுத்துட்டீங்களா? சரி. நாம ஏதோ ஆடு மேய்ச்சான், டக்குனி அரசன் ஆயிட்டான் அப்படின்னு மொட்டையா படிக்கிறோம். ஆனா அவனை குறித்து நீங்க நல்லா கவனிக்கணும். சவுல் ராஜாவினிடத்துல வேலை பார்க்கிற ஒரு சேவகன், ஒரு அரசு அதிகாரி, ராஜாவுக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவன், ராஜாவோடு பேச தகுதி உள்ளவன். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருப்பான். அவன் ஆடு மேய்க்கிற தாவீதினுடைய திறமைகளை அறிஞ்சு வச்சிருக்கிறான். தேவைப்படும் போது ராஜாவுக்கு முன்பதாக நின்று சொல்லுகிறான், ராஜாவே, எனக்கு ஒருவனை தெரியும், அவன் பெத்லெகேம் ஊர்ல இருக்கிறான், அவன் ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன், அவன் வாசிக்கிறதுல தேறினவன். அல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பல தகுதிகள் இருந்தாலும் ஒரு தகுதி அதுல மிஸ்ஸே ஆகல. பாருங்க, என்ன தகுதினா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு பல திறமைகள் வரலாம், எத்தனை திறமைகள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இல்லாவிட்டால் அத்தனை திறமைகளும் வீணா போயிடும். ஆமென். ஆமா, நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா வேலைக்கு போயிடுவேன், அதெல்லாம் ரெண்டாவது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். அதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆடு மேய்க்கிற பையன்தான், ஆனா இத்தனை திறமைகளில் அவன் தேறி இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற 6 சப்ஜெக்டா? 12th எத்தனை சப்ஜெக்ட்? 6. எத்தனை தேர்றீங்க? எத்தனை முட்டை, எத்தனைல போக்கு? ஒரு கணக்கு, ஒரு தமிழ், ஒரு இங்கிலீஷு. ஒரு 6 பாடத்துல 3 போக்கு, 2 போக்கு. அரியர் எத்தனை வச்சிருக்கீங்க? எத்தனை வைக்க போறிய? தாவீது தேறினவன். தேராதவர்களா இருக்காதுங்க. ஜெபிக்கிறதுல தேறினவர்கள், பாடுகிறதுல தேறினவர்கள், ஆராதிக்கிறதுல தேறினவர்கள், அபிஷேகத்துல தேறினவர்கள், படிப்புலையும் தேறினவர்களா இருங்க. என்னை மாதிரி படிக்காமலே வந்துடாதீங்க. எனக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வரக்கூடிய வாய்ப்பை கால் எடுத்து தட்டி விட்டுறக்கூடாது. ஆமென். தாவீது தேறினவனா,
நீங்களும் தேறணும். ஆமென். ஆமா, இப்படியே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும். என்ன கேளுங்க, ஒன்றும் தெரியாது, அப்படியே இருக்காதுங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் சரி, சொல்லி கொடுக்காட்டாலும் சரி, செல்போன்ல தேறினவர்கள். ஆமா, அவங்கள்ட்ட செல்போனை கொடுத்தா எல்லா விஷயமும் தெரியும். அதை கண்டுபிடிச்சிருக்கணுக்கே இன்னும் பாதி தான் தெரியும். யூஸ் பண்ற இவனுக்கு எல்லாமே தெரியும். ஹலோ, அப்படிதானே? ஒரு வீடியோ கேமை உருவாக்குனவனுக்கு ஒன்றும் தெரியாது, யூஸ் பண்ற இவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த கனவுல நல்ல தூக்கச்சில கூட கை இப்படிதான் இருக்கு, சுடுற மாதிரி. அதுல தேறினவர்கள். மாயையை பற்றி கொள்ளாதிருங்க. மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தனக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதெல்லாம் மாயை. சினிமா மாயை, நாடகம் மாயை, ஃபேஸ்புக் மாயை, இன்ஸ்டாகிராம் மாயை, வீடியோ கேம் மாயை. பொய்யான மாயை பற்றி பிடிக்காதிருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கிருபையை நீங்க போக்கடிக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நல்ல நல்ல கிருபை ஆண்டவர் தருகிறார். தேறினவர்களாய் மாற நல்ல நல்ல கிருபையை தருகிறார். நீங்களோ போக்கடிக்கிறீர்கள். இப்படி இருக்காதீங்க. ஹல்லேலூயா. இப்படி இருக்காதுங்க. தாவீது அப்படி இல்லை. குவாலிட்டி வேணும். இந்த வருஷத்துல இருக்கிற வாலிபர்கள் அடுத்த வருஷத்துல தாவீதும் விட மேலாய் நீங்க எழும்ப வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க தேறினவர்களாய் மாறணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? க்ளோரி. ஹல்லேலூயா. எத்தனை கிருபை இருக்கு தாவீதுக்குள்ளாய். அவன் ஆடு மேய்க்கிறவன் தானே, இத்தனை கிருபை எதுக்கு? ஆடு மேய்க்கிறவனுக்கு மியூசிக் போட தெரியுமா என்ன? அதுல தேறினவன். எதுக்கு பராக்கிரமசாலி, எதுக்கு யுத்த வீரன், எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கிறான். படிக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா நிறைய படிங்க. ஹல்லேலூயா. ஆமா, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்குது பிள்ளைகள். நாங்க பணத்தை செலவழிச்சு படிக்கிறோம். மம்மி டேடி அப்படின்னா கூட அம்மா அப்பா இதுதான் வாயில வருதே தவிர ஒரு இங்கிலீஷ் வேர்டை நம்ம கேட்க முடியல. பேச தெரியுமோ தெரியாதோன்னு பயமா இருக்கு. எத்தனையோ அப்ளிகேஷன் இருக்கு இங்கிலீஷ் படிக்க. டெய்லி ஒரு 4 வார்த்தை பிராக்டிஸ் பண்ணக்கு எங்க வலிக்குது உங்களுக்கு? முதுகு வலியா, கழுத்து வலியா, கண்ணு வலியா என்ன? டெய்லி ஒரு 10 வார்த்தை வாரத்துக்கு. இனி காலேஜில் போய் அப்படி திணறிக்கிட்டு நிற்கும். அது முடிச்சுட்டு வேலையில் இன்டர்வியூக்கு போகும்போது அங்க திணறிக்கிட்டு நிற்கும். தேறினவர்களாய் மாற தேவன் விரும்புகிறார். பொய்யான மாயை பற்றி கொள்ளாதிருங்க. சிலருக்கு எப்போதும் விளையாட்டு விளையாட்டு, கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு. ஆமா, கிரவுண்ட்ல நடந்தாலும் ஓடிடுவான் பை, டிவியில நடந்தாலும் முன்ன வந்து உட்கார்ந்துருவான். சில ஆட்கள் சுத்த மெண்டல். அதுல சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு நாடு சேர்ந்து விளையாடும், அதையும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பா. எந்த நாடு தோத்தா என்ன ஜெயித்தான்னு. நம்ம இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டா கூட பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத நாடுகள் விளையாடும். அதுலயும் பைத்தியம் முத்துனதெல்லாம் இருக்கு. போன வருஷம் முடிஞ்சு போனது இந்த வருஷம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். அது இன்னும் காமெடியா இருக்கும். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தனக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறீர்கள். தாவீது சம்பந்தம் இல்லை. அவன் ஃபீல்டுக்கும் அவன் கற்றிருந்த காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் தேறினவன், வாசிக்கிறதுல தேறினவன், காரிய சமர்த்தன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை இழந்துராதுங்க. ஆமென். எத்தனை குவாலிட்டி உங்களுக்குள்ளாய் வரட்டும், எத்தனை குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ளாய் வரட்டும், கர்த்தரும் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனும் இருக்கணும். தேவனை பத்திரமா வச்சுக்கோங்க. தங்கத்தை காட்டிலும், வைரத்தை காட்டிலும், சொத்துக்களை காட்டிலும் அவர் நமக்கு ஒப்பற்ற செல்வமாய் இருக்கிறார். அழியா சொத்தாய் இருக்கிறார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் இருக்கிறார். எல்லா திறமைகளும் இருந்தது. கர்த்தரும் கூடவே இருந்தார். அப்படின்னா கர்த்தர் கூடவே தாவீது வச்சுக்கிட்டான். இன்னைக்கு உங்க கூட யாரை வச்சிருக்கீங்க? எதை வச்சிருக்கீங்க? என்ன வைக்க போறீங்க?
நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயமெல்லாம் இயேசு இருப்பாராக. உங்க இருதயமெல்லாம் தேவன் இருப்பாராக. உங்க இருதயமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாராக. கர்த்தருடைய மகிமை நிரப்பி இருப்பதாக. வீணான மாயையில சிக்கி தவிக்காதபடி அதிலிருந்து வெளியே வாருங்க. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் காலேஜில் கஞ்சா வாங்குறது, போதை மருந்து வாங்குறது, போதை ஊசி போடுகிறது, சிட்டிலெல்லாம் பயங்கர மோசம். அது எதற்கு? அது உன் வாழ்க்கை கட்டி எழுப்புமா? உனக்கு நல்லதா? சரீரத்தை ஆரோக்கியமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறார்கள். நல்ல நல்ல கிருபையை போக்கடிக்கிறார்கள். நல்ல நல்ல நாளை போக்கடிக்கிறார்கள். இதிலெல்லாம் விழுந்து போகாதிருங்க. ஸ்டைலா சிகரெட் குடிக்கிற மாதிரி, பந்தா பண்ற மாதிரி ஒரு டிவியில காட்சி வரும். பொய்யான மாயை பற்றி கொள்ளாதரு. அது உனக்கு உடல் நலத்துக்கு கேடு. தேவன் தந்த சரீரம் தீட்டுப்படுத்தாதே, கரப்படுத்தாதே, காயப்படுத்தாதே, நஷ்டப்படுத்தாதே. இந்த சரீரத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நீங்க தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். பாவம் செய்து, விபச்சாரம் செய்து, பீடி சிகரெட் குடிச்சு, போத மாத்திரை எடுத்து, போத ஊசி எடுத்து, மதுபானத்தை அருந்தி இந்த சரீர அவயங்களை தீட்டுப்படுத்தாதே, கரைப்படுத்தாதே, பலகீனப்படுத்தாதே. இந்த சரீரம் என் தேவனுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பொய்யான மாயையை பற்றி கொள்ளாதிருங்க. எவ்வளவு திறமைகள் வந்தாலும் கர்த்தரை இழந்து போகாதிருங்க. கர்த்தரை கூடவே வச்சிருந்தான் தாவீது. நீங்க கடைசி வரைக்கும் கர்த்தரை கூடவே வைப்பீர்களானால், இந்த வருடம் முழுவதும் கர்த்தரை கூட வச்சிங்க, அடுத்த வருஷமும் கர்த்தரை கூடவே வைங்க. இந்த வருஷம் ஒருவேளை பெரிய வாசல்கள் உங்களுக்கு திறக்க மிஸ் ஆகியிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், வரக்கூடிய வருஷம் நல்ல நல்ல மகிமையான வாசல்களை பரலோகத்தின் ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ராஜாவுக்கு பக்கத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்படி ஒரு வாய்ப்பை தேவனை உருவாக்கி கொடுத்தார். அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு வந்தது. ராஜா உட்காரக்கூடிய சிம்மாசனத்துல தாவீது உட்காரும்படி வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து கொடுத்தா. நல்ல நல்ல வாய்ப்புகளை, நல்ல நல்ல சூழ்நிலைகளை உனக்காக, உன் எதிர்காலத்திற்காக உருவாக்கி கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் தாவீதுக்கு இருந்தார், உனக்கும் இருப்பார். தாவீது கர்த்தரை மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டான். பாவத்தை வைக்கல, உலகத்தை வைக்கல. இதை புரிந்து கொண்டு வாழு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயந்தபடியினால் எகிப்தியின் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்த ஆண்டவர், நன்மை செய்கிற ஸ்திரீகளாக, குணசாலியான ஸ்திரீகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் மாற்றுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஒவ்வொரு பேரையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொரு பேரையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்களும் பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள், இந்த வீடியோவை ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு பேரும் விடுவிக்கப்படுவார்களாக. பொய்யான மாய உலகத்துல சிக்கி தவிக்காதபடி, பிரயோஜனம் இல்லாத அப்பிரயோஜனமான காரியத்துல விழுந்து கிடக்காதபடி கர்த்தர் ஒவ்வொருவரை ரட்சிங்கப்பா. பாவத்திற்கு, சாபத்திற்கு, மது பழக்கத்திற்கு, விபச்சாரத்திற்கு ஒருவரும் அடிமையாகி போய் விடவே கூடாது. கர்த்தரை தன்னோடு வைத்துக் கொள்ளணும். கர்த்தரை தன்னோடு வைத்துக் கொள்ளணும். தேவனை தன்னோடு வைத்துக் கொள்ளணும். அந்த கிருபையை, அந்த பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று கண்டார்கள். ரீபா ஷடதரா. ஹல்லேலூயா. கர்த்தரை என்னோடு வைத்துக் கொள்ளுவேன்.
எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை என்னோடு வைத்துக் கொள்ளுவேன். ஆமே, இருதயத்தில் வைத்துக் கொள்ளுவேன். எனக்குள்ளாக கர்த்தரை வைத்துக் கொள்ளுவேன். நான் எங்க போனாலும் கர்த்தரை விடாதிருப்பேன். எங்க போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு நான் நடந்து கொள்ளுவேன். நீ நன்மை செய்தாலும் அவர் பார்க்கிறார், நீ தீமை செய்தாலும் உன்னை பார்க்கிறார். நன்மை செய்யும் போது அவர் சந்தோஷப்படுகிறார், தீமை செய்யும் பொழுது அவரை நீ மறுபடியும் சிலுவையில் அறைகிறார் என்கிறதை மாத்திரம் நீ மறந்து போகாதே. வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, உன் ஜீவியத்தை ஒப்புக்கொடு, பரிசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுங்க. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. குணசாலியான ஸ்திரீகளை ஆண்டவர் கிரீடமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தேவனை துதியுங்கள். ஆண்டவரே, நல்ல குணங்கள் எங்களுக்குள்ளாய் உருவாகட்டும், நல்ல குணங்கள் எங்களுக்குள்ளாய் வரட்டும். நல்ல குணங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள, நல்ல குணங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஓ டரபா ஷந்தோரோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல குணங்கள் உண்டாகட்டும். நல்ல குணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல யோசனைகள், நல்ல செயல்கள், நல்ல நடக்கைகள் ஒவ்வொரு பெண்களுக்கும் வரட்டும். ஆண்டவரே, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆமென். யாரையும் துக்கப்படுத்திடக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, எதையும் நஷ்டப்படுத்திடக்கூடாது, யாரையும் வருத்தப்படுத்திடக்கூடாது. கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. கடினமாய் பேசாதிருப்பார்களாக, அன்பாய் பேசுவார்களாக. அப்படிப்பட்ட கிருபைகள் பெருகுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya. அப்படியே பயந்து பயந்து நாம நடப்போமையானார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்க புருஷனுக்கு உங்களை ஆமென் கிரீடமாக ஆண்டவர் தருவார். ஹalleluya. உங்க குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஆண்டு விழாவிலே கூடி வந்த ஒவ்வொரு பெண்களுக்காக ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனைகளையும் இவர்கள் இருதயத்தில் வைத்து நடப்பார்களாக, உள்ளத்தில் வைத்து நடப்பார்களாக. தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான நிகழ்ச்சிகளில் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும், ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya.